மாநகராட்சி சார்பில் சிறப்பு குழந்தைகளின் பெற்றோருக்கான நிலையான வாழ்வாதார வளர்ச்சி திட்டம் 31/10/2025 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் துவக்கி வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்குட்பட்ட காட்டூர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கனவு சிறப்பு பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ராஜ்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் வெற்றிச்செல்வன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். கோவையில் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கனவு சிறப்பு பள்ளி 53 சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கு மனநலம் மற்றும் உடல் மாற்றுத்திறன் சார்ந்த கல்வி மற்றும் தொழிற்கல்வி வழங்கி வருகிறது. இப்போது பள்ளி அருகில் காத்திருக்கும் சிறப்பு குழந்தைகளின் பெற்றோருக்காக பாக்குமட்டை உற்பத்தி பிரிவு அமைக்கப்பட்டு துவக்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் பெற்றோர்கள் தினசரி ரூபாய் 400 வருமானம் பெறும் வாய்ப்பை பெறுகின்றனர். இந்த முயற்சியின் மூலம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் அருகிலிருந்து கவனித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் குடும்ப வருமானத்திற்கும் பங்களிக்க முடிகிறது. இந்த திட்டத்திற்கு RAAC மற்றும் மோல்டு மாஸ்டர்ஸ் ஆகிய தன்னார்வ அமைப்புகள் இணைந்து நிதி உதவி அளித்து பாக்குமட்டை தயாரிப்பு இயந்திரம் மற்றும் பயிற்சியை வழங்கியுள்ளன. மேலும் திட்டத்தின் மூலம் சந்தை இணைப்புகள் உருவாக்கப்பட்டு தயாரிப்பு விற்பனைக்கான நிலையான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இது மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் குடும்பங்களுக்கு சுயதொழில் வாய்ப்பை உருவாக்கும் முன்னோடி திட்டமாக திகழ்கிறது. இந்நிகழ்வில் மாநகராட்சி தலைமை பொறியாளர் விஜயகுமார், உதவி ஆணையர் செல்வி நித்யா, மாமன்ற உறுப்பினர் சுமா, செயற்பொறியாளர் கருப்பசாமி, மோல்டு மாஸ்டர்ஸ் ரகுநந்தன், RACC ரவீந்திரன், சிறப்பு பள்ளி தாளாளர் ஜெயபிரபா மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.